ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு MMSK vlogs. இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிற ரெசிபி வந்து என்ன அப்படின்னா மட்டன் சுக்கா. இந்த மட்டன் சுக்கா வந்து நம்ம சாதத்தோட ரசம் வச்சு அந்த சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே வந்து டேஸ்டாக இருக்கும். அதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வந்து எடுத்துக்கலாம். கடாய் வந்து சூடாகட்டும். கடாய் வந்து சூடாகிடுச்சு. கடாய் சூடானதுமே காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் நான் இன்றைக்கி ஒரு 12 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துருக்குறேன். அது கூடவே 2 ஸ்பூன் வந்து வர மல்லி வந்து சேர்த்துருக்குறேன். 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், 1 ஸ்பூன் வந்து நல்ல மிளகு வந்து சேர்த்துருக்குறேன். இனி இதை நம்ம சிம்மிலே வச்சு ரொம்ப வறுத்துடக்கூடாது, லைட்டாக தான் வறுத்து எடுக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்து போதும். நம்ம வறுத்தது வந்து இந்த ஸ்டேஜ் வந்து போதும். ஸ்டவ்வை வந்து இனி ஆஃப் பண்ணிடலாம். வறுத்து வச்சுருக்க மசாலாவை ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிடலாம். இனி மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். எப்போவுமே மட்டன் சுக்கா செய்யணுன்னா இந்த ஃப்ரெஷ்ஷான மசாலா வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டால் ரொம்பவே வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு. இனி வந்து மட்டன் கூட நம்ம சேர்த்துடலாம். இப்போ வந்து மட்டனை வந்து குக்கருக்கு வந்து இன்றைக்கி வந்து 1 கிலோ மட்டன் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம மட்டன் மசாலா அரைச்சோம்ல, அந்த மசாலாவை வந்து இது கூட சேர்த்துடலாம். மசாலாவை சேர்த்தாச்சு. அது கூடவே வந்து ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூட பொடியாக கட் பண்ணால் ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுவும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். மட்டன் வேகிறதுக்கு 2 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. மட்டன் வேகிறதுக்கு வந்து 2 கப்பு தண்ணி வந்து விட்டுக்கலாம். இது 2 கப்பு தண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மசாலா எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகுறது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 விசில் வந்து மட்டன் வேகிறதுக்கு நம்ம விட்டுடலாம். மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். வேகிறதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி போட்டு ஒரு 5 விசிலுக்கு மட்டனை வேக. ஒரு அடிக்கணமான பாத்திரம் வந்து எடுத்துருக்குறோம். அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நல்லெண்ணெயோ தேங்காய் எதுனாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆயில் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 4 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துருக்குறேன். இப்போ 250 கிராம் சின்ன வெங்காயம், அதை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எப்போவுமே நான்வெஜ்ஜு செய்யும்போது சின்ன வெங்காயம் எடுத்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான்வெஜ்ஜு. இதை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மட்டனை வந்து இது கூட சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கியாச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸு வதங்கினா போதும், வெங்காயம் ரெடி ஆயிரும். வெங்காயம் வந்து வதங்கி வச்சு இந்த ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். மட்டன் வதங்கினா போதும். இனி வேக வச்சு வச்சுருக்க மட்டனை வந்து இது கூட சேர்த்துடலாம். மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. இனி இதை அது கூட சேர்த்துடலாம். இந்த தண்ணி நிற்கக்கூடாது. இப்போ சுக்கா பண்ணுறோம் அப்படின்னா இந்த மட்டனில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து நிற்கக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா வறண்ட தண்ணி வந்து ட்ரை ஆகி நம்ம வந்து எடுக்கணும். மட்டனை இதில் சேர்த்துடலாம். மட்டனை நம்ம சேர்த்தாச்சு. நல்லா இனி இந்த தண்ணி நிற்கிதுல, இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். ஃபுல் ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கலாம். இந்த டைமில் வந்து உப்பு போதுமா நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மட்டன் வேக வைக்கும்போதே உப்பு நம்ம சேர்த்துட்டோம். உப்பு வேணும்னா நம்ம வந்து சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா வேண்டாம், போட வேண்டாம். ரெடி ஆகியாச்சுங்க. இனி வாசனைக்கு தேவையான கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். இது கூட 10 முந்திரி எடுத்துருக்கேன், 2 உடச்சி எடுத்துருக்கிறேன். இதையும் அது கூட நம்ம சேர்த்துடலாம். ரெடி ஆகிடுச்சுங்க. கடைசியில் வந்து வாசனைக்கு நம்ம கொத்தமல்லி இலையை தூவி எடுத்துக்கலாம். இனி நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுக்கா ரெடி ஆகியாச்சு. இனி நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா எப்படி இருக்குன்னு. அட்டகாசமான மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆகியாச்சுங்க.
இது வந்து நம்ம சாதத்துக்கு தயிர் சாதம் வச்சு நம்ம தொட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்தளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும், செம்மையாக இருக்குது. நம்ம வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது ரச சாதம் வச்சுட்டு அந்த சாதத்து கூட பிசைஞ்சு தொட்டு சாப்பிடும்போது அடிச்சிக்கவே முடியாதுங்க, அந்த அளவு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. மட்டன் சுக்கா வந்து செஞ்சு எடுத்துட்டு வந்தாச்சு. எனக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் தயிர் சாதமோ இல்லை அப்படின்னா ரச சாதத்தோட பிசைஞ்சோ இல்லைன்னா தொட்டோ சாப்பிடும்போதும் ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்பவே அடிச்சுக்கவே முடியாது, ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.